பாஜகவின் அனைத்து அட்டூழியங்களுக்கும் துணை நின்ற அதிமுகவிற்கு தேர்தல் மூலம் மக்கள் நல்ல பாடம் புகட்ட வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து திருநெல்வேலியில் நடைபெற்ற கூட்டத்தில் அவர் பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் பார்க்கலாம். நம்முடைய இந்தியா கூட்டணியின் சார்பாக போட்டியிடுகின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் வழக்கறிஞர் ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்ற வரலாற்றை நாம் அனைவரும் உருவாக்க வேண்டும். இன்றைக்கு சிலர் வலம் வருகிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? பிஜேபிக்கும் அதிமுகவுக்குமான உறவு முறிந்துவிட்டது. அதிமுக பிஜேபிக்கு தலாக் சொல்லிடுச்சு, திரும்ப சேரவே முடியாது அப்படின்னு பேசிட்டு வர்றாங்க. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதே கருத்தை சொல்கிறார். ஆனால் சில நேரத்தில் அவருடைய உள் மனசில் இருக்கிறது வெளிவந்துடுது. அப்படி தான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி பேசினார். நாங்கள் விரும்பினா யாரோடையும் கூட்டு வைப்போம், விரும்பா விட்டால் கலைவன், நீ யாரையா கேட்குறதுக்கு அப்படின்னு பேசினார். ஆக தலாக்கு ஃபைனல் ஆகலை அப்படிங்கிறது அதிலிருந்து புரிஞ்சு கொள்ள முடியும். அருமை சகோதர சகோதரிகளே, பாஜகவும் மோடியும் இந்த 10 ஆண்டுகளாக என்ன செய்தார்கள் என்பதை பற்றி அதிகமாக நாம் கேட்கின்றோம். நம்முடைய அருமை காங்கிரஸ் தலைவர் அவர்கள் இங்கே பேசும்போது இது இன்னொரு விடுதலை போராட்டம், ஏப்ரல் 19 அன்று நடைபெறக்கூடிய தேர்தல் இன்னொரு விடுதலை போராட்டம் என்று பொருத்தமாக சொன்னார். இந்த 10 ஆண்டுகள் மோடி ஒன்றியத்தில் மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது அவர் செய்த அநியாயங்கள், அக்கிரமங்கள், கொடுங்கோன்மைகள், சர்வாதிகாரங்கள் அனைத்துக்கும் துணை நின்றது அதிமுக என்பதை மறந்து விடாதீர்கள். அத்தகைய அதிமுகவுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய தினம்தான் ஏப்ரல் 19 என்பதை நாம் மறந்துவிட முடியாது.